சிறகடிக்கும் ஆசை தொடரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முத்து கூட வராங்க மனோஜோட எக்ஸ் லவ்வரு. அதே வேளையில் அதே ஆஃபீஸுக்கு மனோஜும் ரோகிணியும் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸுக்கு எவ்வளோ ரிஜிஸ்டர் செலவாகுன்றதை விசாரிக்கிறதுக்கும் வராங்க. அந்த இடத்துல மனோஜும் ரோகிணியை பார்க்குற ஜீவா டென்ஷனாக வெளியே வராங்க. வா போலான்னு முத்தை கூப்பிடுறாங்க. ஏன் மேடம் கோபமாக வரீங்க, என்னென்னு விசாரிச்சுக்கிட்டே வரும்போது நான் பார்க்கக்கூடாத ஆளை இங்கே பார்த்துட்டேன், அதான் டென்ஷன் ஆகிட்டேன்ற மாதிரி சொல்லின்னு வராங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து முத்துக்கு கிஃப்டாக ஒரு கூலிங் கிளாஸ் தராங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கும் தராங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு கூலிங் கிளாஸ் கிஃப்ட்டு வாங்குற மாதிரி. இன்னொரு பக்கம் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க மனோஜ் ரோகிணிலாம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வராரு. அவர் தான் ஹவுஸ் ஓனரு. அவரை நேம் போர்டு ஆர்டர் கொடுத்தவர் நினச்சி எங்கே நேம் போர்டு கொண்டு வந்தீங்களா என்னென்னு விசாரிக்கிறாங்க. என் வீட்டுக்கு யார் நேம் போர்டு மாற்றுறது, இது ஏன் வீடு அப்படின்றாரு. அப்போ தான் உண்மை தெரியுது, பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு. பல பிரச்சனைகள், நிறைய போலீஸ்காரங்களாம் வராங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. பணத்துக்கு ஒரு வழி கிடைக்கணுன்ட்டு மனோஜோட அப்பாவும் மனோஜும் கேட்குறாங்க. அது நீங்கள் யாருக்கிட்ட ஏமாந்தீங்களோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க